வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, உடல் தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்க. மகரிஷி அவங்க நிறைய தவம் கொடுக்கும்போது ஒரு சில குறிப்புகள் ஒவ்வொரு தவத்துக்கும் கொடுப்பாங்க, ஒரு சிறப்பு சொல்லுவாங்க. அந்த வகையில இல்லறத்துல இருக்கிற அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பஞ்சேந்திரிய தவத்தை ஏற்றுவது நல்லது. உடல் கருவிகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுல, அதனுடைய உறுதி நுட்பமும் அதிகமாகும் போது அதனுடைய அவுட்கம் சொல்லக்கூடிய அதனுடைய ஆற்றல் பெருகும். அதனால நம்மளுடைய அளவு முறை பாதுகாக்கப்படும். அது உணவு, உறக்கம், உழைப்பு எதுவாக இருந்தாலும் அதுல அளவு முறை பாதுகாப்பதற்கு இந்த பஞ்சேந்திரியம் தவம் அற்புதமான ஒரு பயிற்சி, தியானம். நண்பர்களே, நாமும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். மேபி அது உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். இருந்தாலும் அது கட்டாயம் அவசியம் என்பதால மீண்டும் அதை தொடர்ந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே இருக்கிறேன். போன வாரம் அனுபவத்துல அம்மா 2 பேர் சொன்னாங்க. ஒருத்தங்க, ஐயா நான் வீட்டையா பேசும்போது அத பாசிட்டிவா எடுத்துட்டு இன்னும் சிறப்பா அவருக்கு இந்த பதில் அளிக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் பெருகுவதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னா. இன்னொருத்தங்க அவர் பேசுவதையே நாம ரொம்ப பிராக்டிக்கலா, சரி அது அப்படிதான் அப்படின்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்களே, லீவ் இட். அந்த அளவுல என்னால அதை கையாள முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நம்மை பற்றிய சிந்தனைகள், நம்ம வாழ்ந்த முறையில நாம பெற்ற அனுபவங்கள், இவைகளெல்லாம் வேறு விதமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை பண்படுத்திக் கொள்ளக்கூடிய பல நுட்பமான பயிற்சிகளில் இதுவும் ஒன்று என்பதால தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கதையின் மூலம் இதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். புத்தருடைய சீடர்கள்ல பிரதமா சீடராக கருதப்பட்டவர்கள் நாகார்ஜுனர் என்பவர் ஒருவர். அவர் தன் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சிய குறிப்பா கொடுக்கிறார். என்னன்னா, அவர் தொடர்ந்து புத்தர் பணிய செய்து கொண்டிருக்கும் போது அவரிடம் ஒரு நபர் வருகிறார். வந்து, ஐயா நான் உங்களிடம் சீடனாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனா அதுல ஒரு சிரமம் இருக்கு, சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் திருடன். என்னுடைய தொழில் திருடுவது மட்டும்தான். அதனால என்னால இந்த திருட்டு தொழில விடவே முடியாது. அதனால எனக்கு நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்படி நீங்க திருட்ட விட்டுடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கட்டாயம் என்னுடைய திருட்டு தொழிலை செய்துதான் ஆகும். அந்த பேசிஸ்ல, அந்த அடிப்படையில என்ன வேணா நீங்க சீடரா எடுத்துக்கங்க. நான் பல குருமார்கிட்ட போனேன். எல்லாருமே எனக்கு என்ன அறிவுரை கொடுத்தாங்கன்னா, முதல்ல இந்த திருட்டு தொழில விட்டுடணும், அப்பதான் நீ வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, சரி நான் உன்னை ஒண்ணு சொல்லல, நீ வா வந்து இணைச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, எல்லா குருமார்களும்
திருடாத அப்படி இப்படின்னு சொல்லி என்னுடைய கொள்கையிலிருந்து மாற்றி அமைக்க முயற்சி செய்தார். ஆனா நானும் அதுல இருந்து மாறுவதற்கு தயாரா இல்லை. அந்த கண்டிஷனோட நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் நல்லவர்னு அவனுக்கு தெரியுது. மேன்மையானவர், நல்ல வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவுவார்னு தெரியுது. இருந்தாலும் என்னுடைய இந்த திருட்டு தொழிலை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில அவர்கிட்ட சீடரா இணைகிறான். அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய வாழ்க்கை முறையை எதையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது. நீ திருடுறியா? சரி, போ, சரி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அடிப்படையில நீங்க அதெல்லாம் செய்யலாம். என்ன? தொடர்ந்து அயராத விழிப்புணர்வோடு நீ செயலாற்ற வேண்டும். அதாவது இங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்ன ஐயா அடிக்கடி விழிப்புணர்வு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு நாம ரோட்ல நடந்து போறோம். நாம பார்க்கிற பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம். ரோட்டுக்கு ஆப்போசிட்ல வண்டி வருது, ஆட்கள் வராங்க, கடை பஜார் இருக்குது, அங்க பொருள்கள் விற்கப்படுது, இதையெல்லாம் பார்க்கிறோம். நாம் உணர்றோம், இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஆனா உள்ள இருந்து ஒருத்தன் பார்க்கறான் பாருங்க, அவனை நாம கவனிக்காமவே விட்டுறோம். வாழ்நாள் முழுவதும் அந்த கவனம் நமக்கு வர்றதே இல்லை. உள்ள நிறைந்திருக்கும் அந்த ஆற்றலை, அது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் தெய்வீகம் நமக்குள்ள, அது ஆதி அந்தம் நமக்குள்ள ஆற்றலாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு பல கவியில பெரியவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லி அதை உணர்த்த முற்படுவாங்க. நாம நேரடியாகவே உள்ளாற்றல், உள்ள இருக்கிற அந்த ஆன்ம பலத்தை, ஆற்றல் வலிமை பெறுவதற்கு நாம செய்யறவனை கவனிக்கிறோம். யாரு செயலாற்றுகிறானோ அவனோடு நம்ம இணைத்துக் கொள்வது. இன்னும் சிம்பிளா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் செய்யறேங்கிற அந்த செயலாற்றக்கூடிய அந்த ஆற்றலை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப நாம எப்படி செயலாற்றிக்கிட்டு இருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான செயல்கள், இப்ப கொஞ்ச நேரம் தவம் பண்ணணும், கண்ணை மூடி தவம் பண்ணணும்னு உட்கார்ந்தோம். உட்கார்ந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ் நமக்கு கவனிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? மனசு நல்லா யோசிச்சு பாருங்க என்ன நடந்ததுன்னு. கண்ணை மூடி உட்கார்ந்தோம், ஆனா அது என்ன பண்ணிடுச்சு? இந்த இடத்தை விட்டு வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு, மற்ற விஷயங்களுக்கு நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை. இதைதான் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம், அல்லது உறக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது நாம இந்த பிரசன்ஸ்ல இல்லை, அல்லது மனதோடு நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எந்த வழியில வேணாலும் நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த இவரோட கதையை நான் முடிக்கலையே. அவர் என்ன பண்ணாரு? இந்த ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவன் போனான். ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வந்தான். சாமி, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா இந்த கவனத்தோட செய்ய அப்படின்னு, விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தது, போற இடமெல்லாம் நான் பாட்டுக்கு போவேன், திருடிட்டு வந்துடுவேன். நான் இப்போ என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அங்க போய் பார்த்து பொருள் எல்லாம் பார்க்கும்போது, நகையெல்லாம் பார்க்கும்போது, இது சாதாரண மெட்டலா? இதுக்காக போய் நானு இவ்வளவு வேலை செய்யணுமாங்கிற கேள்விகள் எல்லாம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி வந்ததாகவும், மீண்டும் அவனுடைய விழிப்புணர்வை தட்டி எழுப்பி அவரை வாழ்நாள் முழுவதும் சீடனாக ஏற்றுக்கொண்டதாக இந்த கதை முடிகிறது. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நாம இவ்வளவு காலம் கடந்துட்டோம், பரவாயில்ல. ஆனா இப்ப இருக்கிற இந்த சொற்ப காலங்கள் அது எப்ப வரும்னு தெரியாது. அந்த காலத்திலேயாவது நாம வாழ்க்கையினுடைய உண்மை நிலை, முழுமையை, இதற்காக இந்த உடல் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத உணர்ந்து பயணிக்கும் போது இந்த வாழ்க்கை நிச்சயம் முழுமை பெறும். அதை விட்டுட்டு உறக்கத்திலேயே பிறந்தோம், உறக்கத்திலேயே வாழ்கிறோம், உறக்கத்திலேயே இந்த உடல் நம்மை விட்டு நீங்குகிறது. அந்த நிலையை விட்டு நாம நிச்சயம் விடுபட வேண்டும். அதை மறக்கவே மறக்காது. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். விழிப்புணர்வு உங்களுக்கு ஆழமா பதியணும்னா, நீங்க
உள்ள இருந்து செய்யறீங்க. நீங்கங்கிறது ஒரு சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அது சிவம் என்று நினைக்கலாம். எந்த இறைவனா கூட நீங்க அதை பாவிக்கலாம். அல்லது உங்க சுயம் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படி ஒரு ஆற்றல் உள்ள இருந்து தான் அதை பார்க்கிறது, கேட்கிறது. இப்ப நான் பேசுறேன், பேசிக்கொண்டிருக்கிறது, அல்லது சாப்பிடுறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நாம இதுவரைக்கும் ஆன்மா உள்ள இருக்கிறதாக ஒரு கற்பனையில இருக்கும். ஆனா நாம உருவாக்குன அந்த அமைப்பு நம்மளுடைய அகங்காரமா தான் வளர்ந்துருக்கு. உண்மை ஆன்ம நிலையில நாம நிச்சயம் வளரவே இல்லை. எப்படி சொல்றீங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. மாமாவா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா, அக்காவா, தங்கச்சியா, இப்படி உறவுகளா தானே நீங்க பாக்குறீங்க. அது ஒரு ஆன்மா என்று பார்க்கக்கூடிய வல்லமை நம்மகிட்ட வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளையும் நாம ஆன்மான்னு பார்க்கக்கூடிய ஆற்றலை, வலிமையை, திறனை நாம் பெறவில்லை என்று அர்த்தம். அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளுக்கோ நபருக்கோ ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அவர்களை பற்றி அபிப்பிராயத்தோடு நாம பயணிக்கிற வரைக்கும் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துலதான் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில என்பதை மறக்கவே மறக்காது. இயேசுபிரானுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம். அவர் கையில ஆணியை வச்சு அறையிறாங்க. அவரு அரசாங்கத்திற்கு எதிராக செயலாற்றினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கிறாங்க. அப்போ அவரு அந்த வழியில சொல்றாரு எடுத்த உடனே, பிதாவே என்னை கைவிட்டீரே. அதாவது மறந்துட்டீங்களே இறைவா அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்ட் தன்னை ரியலைஸ் பண்ணிக்கிறார். என்ன, இவர்கள் என்ன செய்யறது என்று அறியாமல் பிழை செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தன்னை அப்போ உயர்ந்த நிலையில இருக்கிற மகான்களுக்கே தவறிடு. என்ன, அந்த விழிப்பு நிலை தவறி விடுகிறது. நமக்கு யதார்த்த வாழ்க்கையில மிஸ் ஆகத்தான் செய்யும். என்னடா இது, நம்ம ஐயா இவ்வளவு நாள் சொல்றாரு அது சஸ்டெயின் ஆகணும், ரொம்ப நேரம் நம்மளால விழிப்புணர்வோடு இருக்கணும், ஆனா நமக்கு வரமாட்டேங்குதே, சும்மா ஒரு 2-3 செகண்ட் கூட நிக்க மாட்டேங்குது, அப்புறம் ஓடிடுதே அப்படின்னு தயவு செய்து நீங்க நினைக்கவே வேண்டாம். எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த முயற்சி நடக்கணும். ஒரு ஆலமரம் எடுத்தோடனே டவான்னு வந்துருதான். எத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்குது அது பெரிய விருட்சமா மாறி கிளைகள் எல்லாம் உருவாக்குறது. அது போல ஒரு அற்புதமான நிலை நமக்குள்ள வளர ஆரம்பிச்சது. என்னைக்கு விழிப்புணர்வை பத்தி பேசுறோமோ, சிந்திக்க ஆரம்பிச்சோமோ, அப்பவே அந்த மலர்ச்சி நமக்குள்ள நிகழ ஆரம்பிச்சிருச்சு. நாம மேபி ரியலைஸ் பண்ணியிருக்கோமா பண்ணலையாங்கிறத அடுத்த விஷயம். ஆனா இதை நோக்கிய நம்மளுடைய பயணம் தொடங்கிடுச்சு. சோ அந்த பயணத்துல நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் சொல்றேன், அந்த நுட்பமான விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். விழிப்புணர்வை நிலை நிறுத்துவதற்கு, அதுக்குள்ள ஆழமா செல்வதற்கு. அதுல இப்போ நல்ல மீண்டும் ஒரு விஷயத்த நினைவூட்டுறேன். எது செய்தாலும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற நீங்கன்னா நீங்க உடலை பார்க்க கூடாது. உடல் தான் நீங்க அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுறணும். நீங்க எல்லாம் பிரம்மஞானிகள், ஆசிரியர் பேர் எடுத்தவர்கள், இன்னும் நம்மளுடைய ஞானரிஷியினுடைய வழிகாட்டுதல்ல இருக்கிறீங்க. சோ அதனால உங்ககிட்ட இதை ஆழமா என்னால பேச முடியுது. எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்ல முடியாது. இப்ப நீங்க என்று சொல்லக்கூடிய அந்த உள் ஆற்றல், உங்களுடைய சுயம், உங்க ஆன்மா, எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அது அதோடு இணைந்து நீங்க அதை செய்யணும். அது செய்யுதுன்னு பார்க்கணும். உங்க உடல் செய்யக்கூடாது. உடல் செய்யுதுன்னா உங்க ஆணவம் செய்யுதுன்னு அர்த்தம், உங்க மனம் செய்யுதுன்னு அர்த்தம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் செய்யுது, அதுதான் பாக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க கண்கள் பார்க்கல, அதுதான் உங்க கண்கள் மூலமா என்ன பார்த்துட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசலன்னா என் உடல் பேசல, எனக்குள்ள இருக்கிற அதுதான் வார்த்தைகளாக உங்களுக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறது.
என்ற பார்வை நமக்குள்ள எல்லா செயல்களிலும், அடுத்தது எல்லா நபர்களுக்குள்ளேயும் அது பயணிக்க வேண்டும். அப்ப இது ஒரு அற்புதமான ஸ்டேட். ஆனா அது நமக்கெல்லாம் வருமானு தயவு செய்து நினைக்காது. எல்லாத்துக்கும் வரும். பெரிய பெரிய ஞானம் அடைஞ்சவங்க எல்லாம் பிஹெச்டி டாக்டரேட் படிச்சவங்க இல்ல. நல்லா புரிச்சுக்கோங்க. ரொம்ப சாதாரண நிலையில இருந்தவர்கள் தான் உயர்ந்த ஞானம் அடைந்திருக்கிறார். அதனால அதற்கான தகுதி அப்படின்னா மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. உடல் வேணும், சொல்ற புரிகிற அந்த அறிவு நிலை இருந்தா போதும். எல்லாருமே அதற்கு தகுதியானவர்கள். பிரம்மஞானத்திற்கான தகுதியை பற்றி ஒரு வாக்குவாதம் வந்ததாக அப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ உடல் வேணும், உயிர் வேணும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தா போதும். படிப்பு அது இது மத்த எல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் தான் சமுதாயம் ரெகனைஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதற்காக ஓடிட்டு இருக்கீங்க இல்லையா? அது எதுவும் அப்போ எது செய்யும், எது பார்க்குது, எது கேட்குது, அதை நாம பார்க்க அதை கவனிக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் நீங்க அந்த விழிப்புணர்வை நோக்கிய பயணத்துல உங்களை பயணித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் என்னுடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு வாய்ப்புல நாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நேரடியா சந்திக்கக்கூடிய காலம் அமையும் போது இதனுடைய இன்னும் ஆழ்ந்த நுட்பத்தை அது நேரா பேசினாதான் அது அந்த புரிதல் நிகழும். சிஸ்டத்துல எல்லாம் பேசுனீங்கன்னா அது நிகழாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னா அந்த கடைசி பாயிண்டையும் உங்களுக்கு நாம் ரிவைல் பண்ண, அதாவது உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கான வாய்ப்பு சூழல்லாம் இயற்கை நமக்கு அமைக்கும் போது அதை பற்றி இன்னும் ஆழ்ந்து சிந்திப்போம். இப்ப இந்த கிடைச்ச சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மனசுக்குள்ள வச்சுட்டு உங்க பயணம் இனிதே தொடரணும். ஆழ்ந்த விழிப்புணர்வு நமக்குள்ள மலர வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்தேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.